வெல்கம் டு சித்ரா டாக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தூதுவளை துவையல் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். இது சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். நான் இப்போ நம்ம எவ்வளவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். தூதுவளை நான் இந்த அளவு எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு முள்ளெல்லாம் இருக்கலாம், அப்படியே நல்லா தூசி இல்லாமல் அழுக்கு இல்லாமல் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, அப்புறம் ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு அதில் இப்போ நான் எடுத்துருக்க தூதுவளைக்கு ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் சூடானதும் இந்த அளவு மிளகாய் இதை போட்டு, காரம் எல்லாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் இந்த அளவு போட்டிருக்கேன். இந்த மிளகாய் லேசாக வறுத்துட்டு அது கூட நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க அந்த தூதுவளையும் போட்டு ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா சுருண்ட இதை கிண்டி விட்டு நல்லா வதக்கணும். நல்லா இந்த மாதிரி வதங்கின அப்புறம் இது கூட கொஞ்சம் புளி, தோல் உரிக்காத கொஞ்சம் பூண்டு பல், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு சும்மா 2 கிண்டு கிண்டி விடணும். இது ரொம்ப வதக்க வேண்டியதில் 2 கிண்டு கிண்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடணும். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு, தண்ணி ஊற்றக்கூடாது, தேவைப்பட்டால் லைட்டாக தெளிச்சுக்கலாம். இது வதக்கிறப்பவே அதில் கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும், அதே போதும். அப்படி பத்தலைன்னா லேசாக தெளிச்சுக்கணும், ரொம்ப ஊற்றக்கூடாது. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.